ஆமா, உனக்கோசம் எவ்வளோ நிறைய பண்றது. ஏன் இவ்வளவு அவசரப்படுற? வாயா. மாமா, ஒரு சுட்டு கூடவும் வராது, குறையவும் கூடாது. மாப்பிள்ள துல்லியமா இருக்கும். இல்லையா உங்கள்கிட்ட என்னையா சொன்னாங்க? மாப்பிள்ள ஒண்ணுமே சொல்லி மாப்பிள்ள. இல்லையா உங்கள்கிட்ட என்னையா சொன்னாங்க? சரக்கு ஒரு சுட்டு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது சொன்னா இல்லையா? போனதே கம்மியாகுன்னு சொல்லிட்டு பலவாறு நினைச்சு விட்டடா. அதனால இந்த தேவை கொஞ்சம் சேர்த்து ஊத்திட்டேன். இப்படியே சரக்கு அதிகமாக ஊற்றி ஊற்றி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். இப்படியே மொட்டை பண்ணலாக்கி உன்னமாலேயே சுத்தலாம்னு பார்க்குறியா? இப்பெல்லாம் நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? மாமா, என்ன கஷ்டப்பட்டுருக்குற நீ எனக்கு அவசரம்? நான் சின்ன வயசாலே இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு பொங்கலுக்கு வெள்ளை சட்டை எடுத்து கொடுத்தாங்க. ஆனா நீ குழந்தை, உன்னை நான் தூக்கும்போது என் மேலேயே நீ கழிஞ்சு விட்ட மாப்பிள்ள. வெள்ளை சட்டை மஞ்சள் சட்டை ஆயிப்போச்சு. மாமா, இதெல்லாம் என்ன இலை பிளாஸ்டாக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கிற. டேய், என்னடா பிரச்சனைங்க? குடிச்சிட்டு வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா காலையிலேயே? சார் நான் ஒன்றும் பண்ணல சார். பெரிய மனுஷன் கூட பார்க்காம பொத்து பொத்து நடிக்கிறான் சார். அவன் கிடக்குதான் சார் சொல்றப்ப. நீங்க போங்க சார், நான் பார்த்து. டேய், அமைதியாருங்கடா. காலையில் குடிச்சிட்டு வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா? ஒழுங்குமதி இடத்துக்கு காலி பண்ணி தொலைச்சு போடுவேன். என்ன சார் பிரச்சனைங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டேஷன் சார்? சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஸ்டேஷனு? சொல்லுங்கள் சார். அமைதியாகவே இருக்கீங்க. சொல்லுங்கள் சார், அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் எந்த ஸ்டேஷன்? சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். நில்லு, அங்கே நில்லு. இந்த 1/2 கிலோ வரதுக்கு முன்னாடி செருப்பு கட்டி விட நினச்சியே, அது முக்கியம் இல்லை. உன் மனசுக்கு ஆளுக்க வெளியே கட்டி விட நினச்சியா? இல்லை, என்னப்பா என் தோளில் இருக்க ஸ்டாரப்பா. இது சும்மா அழகாக குத்தம் கிடையாது. இந்த சட்டைக்கு பின்னாடி 30 வருஷங்கள் நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, ஆயிரக்கணக்கான நிலைமைக்குள்ள நம்பிக்கை இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த மொத்த நம்பிக்கையும் ஒரே ஒரு பொய்னால, ஒரே ஒரு பேசினால மொத்தத்தையும் அழைச்சி வந்து நிற்கிறியே, உனக்கு என்ன பண்றது? ஒரு தகப்பனா நான் தோத்துறேன்னு நினைக்கலாம், ஆனால் ஒரு போலீஸ் நான் எப்பவுமே தோக்க மாட்டேன். பெத்த புள்ளன்றதுக்காக நீ செஞ்சு தப்பெல்லாம் மூடி மதிப்பு நினைச்சல. சாய், ஒரு அப்பனை இவ்வளோ கேவலமாக புரிஞ்சு வச்சிருக்கிய. நான் போட்டுக்குது காக்கி சட்டை, எனக்கெல்லாம் ஒரு ரத்தமும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டது தான். யோ, என்னையா ஒரு பக்கம் டைலாக் கூட எமோஷனலா பேச மாட்டற? சரி சார், இப்போ பர்ஃபார்மன்ஸ் பிக்சர் சார். யோ, நேத்துல இருந்து இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு சொன்னா உன்னை கூப்பிட்டேன். நேத்தே ஒழுங்கா நடிக்கல, இன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடிக்கிறேன்னு சொன்னியா? சரி சார், லாஸ்ட் ஒரு சான்ஸ் சார், ப்ளீஸ் சார். இங்க பாருப்பா, 10 வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு படம் எடுக்கவே சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆக்டர் மணிகண்டனும் ப்ரொடியூசரும் கூட வராங்க. நீ தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிடு. சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். முக்கியமான விஷயமாப்பா? ஆடிஷன் தான் சார் முக்கியம். பையன் அசிஸ்டன்ட் ரொம்ப ஷார்ப்பா இருப்பான்.
இங்க பாருப்பா, என் ஃப்ரெண்டு சொன்னனால தான் உன் கூட மரியாதை குத்தி பேசினுக்கிறேன். நீ வெளியே எங்கனா போயிட்டு ஆக்டிங் கத்துட்டு வா. சார் 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 ப்ளீஸ் சார் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நல்லா நடிச்சு காட்டுறேன் ப்ளீஸ் சார். நல்லா நடிக்கலாம் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வடமலை போய் யூனிஃபார்ம் வாடகை இருந்துருங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் 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 சார் ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க சார். பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணி சார் ஒரு சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். உனக்கு ஒரு டாஸ்க். இது நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா என் படத்தை நடிக்க உனக்கு சான்ஸ் தரேன். அங்கே பார், 2 பேரும் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்கல்ல, இதே போலீஸ் யூனிஃபார்மில் போய்ட்டு நடிச்சு ஏமாற்றணும். அவ்வளோதானே? இப்படிச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிக்சர். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போர்ச்சர் பண்ணுறீங்களா? கிளம்புறா. இப்போ எப்படி சார் நம்ம பர்ஃபார்மன்ஸ்? இப்போவும் நீ கேவலமாக தான் பண்ண. உன் கேரக்டருக்கு வேற ஆள் செலக்ட் பண்ணியாச்சு. யார் சார் அவரு? அங்கே பார். இவன் வேற வந்துட்டானா? உனக்கு ஒரு டாஸ்க். சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். முக்கியமான விஷயமாப்பா? நமக்கு ஆடிஷன் தான் சார் முக்கியம். இல்லை பரவாயில்ல சொல்லு. சார் நேற்று ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. ப்ரொடியூசர் உங்களுக்கு கால் பண்ணாரு, ரீச் ஆகலையா, அதனால் எனக்கு கால் பண்ணார். அவர் ப்ரொடியூசர் கம்பெனிலேருந்து ரிலீஸ் ஆன இஸ் த லவ் மூவி வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆஃபீஸையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஏன்பா, இது முக்கியமான விஷயம் இல்லையா? ஆடிஷன் தான் சார் முக்கியம். ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. நீங்கள் நல்லா நடிச்சிங்க ப்ரோ. அந்த டேரக்டர் நாய்க்கு ஒன்றும் தெரியாது. நான் உங்களை வச்சு படம் பண்ணுறேன். அப்படியே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. ஆனால் ஒரு டாஸ்க். என்னது? மறுபடியும் ஒரு டாஸ்கா?